வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று பைரவர் ஜென்மாஷ்டமி அறுபடை நகர் வெள்ளலூரில் அருமையான நிகழ்ச்சி. வாங்க போகலாம். ஆதி பரமேஸ்வரர் ராஜசக்தி கோயிலில் அற்புதமாக அழகாக இனிமையாக சூப்பராக நடந்த அந்த பைரவ ஜென்மாஷ்டமியை இப்போ நீங்கள் கண்கொள்ளாக காட்சியாக காண போகிறீங்க. பார்க்க பார்க்க பரவசம். ஆஹா, நேரில் பார்க்காதவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. யார் இவர்கள்? ஏன் இப்படி தவம் இருக்கிறார்கள்? கோவில் வாசலிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார்களே ஏன்? யார் இவர்கள்? கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன் இவர்கள் கோவிலை முற்றுகையிட்டிருக்கிறார்கள்? இத்தனை கூட்டமா? அந்த சின்ன இடத்தில் இடம் கொள்ளாத அளவிற்கு ஆண்களும் பெண்களுமாக வந்து மணிக்கணக்காக அமர்ந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஏன் ஏன்? வேறு வேலை வெட்டி இல்லையா? குடும்பம் இல்லையா? குட்டி இல்லையா? உணவு பரிமாறும் வேலை இல்லையா? எதுவுமே இல்லையா? இதையெல்லாம் விட்டு ஏன் வந்திருக்கிறார்கள்? சற்றே சிந்திக்க வேண்டிய இடம் இதுதான். அவர்களுக்கு அந்த இறை தேடுவதோடு இறைவனையும் தேடு என்று சொல்வார்கள். அதுபோல ரொட்டீன் வாழ்க்கையிலிருந்து சற்றே விடுபட்டு அந்த மனதில் உள்ள குறைகளை அவற்றை நிறைவுபடுத்துவதற்காக இங்கே வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்களேன். எல்லாரும் சேர்ந்து சத்தமா ஓம் கால பைரவா போற்றி. கேட்கல? ஓம் சேத்ரபாலஹா போற்றி. ஓம் நம சிவாய போற்றி. ஓம் சிவாய நம போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமக. ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த அபிஷேகம் துவங்கிவிட்டது. எனக்கு தெரிந்து 9 பொருட்கள் நினைவில் இருக்கின்றன. கண்குளிர பாருங்கள், கருத்தை ஒருமித்து பாருங்கள், மனமுவந்து பாருங்கள். உங்களுக்கு வாழ்வில் நிச்சயமாக எல்லா வெற்றிகளும் உண்டாகும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அந்த பொருட்கள் யாவை என்றால் பால், தயிர், விபூதி, குங்குமம், மஞ்சள், சந்தனம், இளநீர், தேன் மற்றும் பன்னீர். ஆக அருமையான அந்த காட்சியை நீங்கள் நேரடியாக காணுங்கள். கருத்தை அதில் செலுத்துங்கள். நான் அதற்கு இடையில் மீண்டும் வருகிறேன். என்ன ஒரு பேரமைதி பாருங்கள். இத்தனை பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் இருக்கும் இடத்திலே அனைவரது கவனமும் சிந்தாமல் சிதறாமல் அந்த இறைவன் மீதே இருக்கிறது. ஆஹா, இதுவல்லவோ தியானம், இதுவல்லவோ வாழ்வின் அருமையான ஒரு தருணம். ஆஹா, வாழ்த்துக்கள்.
சார் தயவு செஞ்சு ஓம் காலவரவாமச்சே ஓம் சேத்ரவரஹாமச்சே ஓம் நம சிவாயமச்சே ஓம் சார் அங்கே லைட் சுவிட்ச் இருக்கு சார் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. இதோ இறைவன் மீது பூமாரி பொழியப்படுகிறது. பூ போன்ற பொன்னான மனதுடன் புனிதமாக செய்யும் எந்த காரியமும் சோடை போனதாக வரலாறு இல்லை. கற்பூர தீபாராதனையும் கூடவே காட்டப்படுகிறது. அதை மக்கள் என்ன அழகாக தொட்டு வணங்குகிறார்கள் என்று பாருங்கள். இதோ உங்கள் வாழ்வில் இருந்த இருள் நீங்கும் நேரம் வந்துவிட்டது. இதோ உங்கள் வாழ்வில் வெளிச்சம். நிச்சயமாக இனி உங்களுக்கு தோல்வியே கிடையாது, வெற்றி மேல் வெற்றிதான். இந்த இடத்தில் வந்து இந்த காட்சிகளை கண்டு நீங்கள் மனமகிழ்ச்சி கொண்டு கடவுளை நிச்சயமாக நினைத்து உருகி வேண்டுவீர்களே, ஆனால் நிச்சயமாக தெரியும். பூ போல பூக்கள் செல்லும் காட்சி இதோ பாருங்கள். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இதுகாரும் உடன் வந்து பயணித்து கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற கோவில் விசேஷங்களில் கலந்து கொள்வது நமது உடலுக்கும் மனதுக்கும் வாழ்க்கைக்கும் மிகவும் தேவையான ஒன்றாகும். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றிங்க, வணக்கங்க.